ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2025 வெளியான லைலா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தெலுங்கு படங்க. இப்போ மல்டி லாங்குவேஜஸில் வெளியாக இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ஒரு பியூட்டி பார்லர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காருங்க. இதனாலேயே ஹீரோக்கு விமன் அட்ராக்ஷன் அப்படின்றது நிறையவே இருக்கு. இந்த நிலையில ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய ரெண்டாவது மனைவி ஹீரோடைய பியூட்டி பார்லருக்கு மேக்கப் போடுறதுக்காக வராங்க. ஒரு 23,000 ரூபாய் பேக்கேஜை ஃப்ரீயா போட்டு விட சொல்றாங்க. கேட்டா அவங்களுடைய கணவன் வந்து போலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல கடுப்பான ஹீரோ அந்த போலீஸ் ஆஃபீஸரை அவமானப்படுத்துற மாதிரி சில விஷயங்களை பண்ணி விட்டுறாருங்க. அங்க தொடங்குது பிரச்சனை. இந்த பிரச்சனை எங்க போய் முடிஞ்சது, என்ன நடந்தது அப்படின்றத ஃபன்னா தான் பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய அம்மாவையும் காட்டுறாங்க. ஹீரோ சின்ன பையனா இருந்துட்டு இருக்காருங்க. ஹீரோடைய பேரு சோனு. ஹீரோடைய அம்மா சிங்கிள் பேரண்டா இருந்து ஹீரோவை கஷ்டப்பட்டு வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் எல்லாம் கூட பண்ணியிருக்காங்க கைஸ். திறமையான ஒரு பியூட்டிஷியனா இருந்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா அங்க இருக்கிறவங்களுக்கு மேக்கப் போட்டு விட்டு அதுதான் இவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கமாவே இருந்துட்டு இருக்குதுங்க. நம்ம ஹீரோ இருக்கிற அதே ஏரியால பாய் ஒருத்தர் ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்காருங்க. அவருடைய வீட்டுக்கு நம்ம ஹீரோ அடிக்கடி விளையாடுறதுக்காக போயிருவாருங்க. அந்த குடும்பத்தினர்களும் நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு பையன் மாதிரியே வளர்க்க ஆரம்பிப்பாங்க. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் பெரிய பையன் ஆகிறாருங்க. ஹீரோடைய அம்மா கத்துக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட அந்த பியூட்டிஷியன் டேலண்ட் எல்லாமே ஹீரோக்கும் சொல்லி கொடுத்துட்டு அதே ஏரியால ஒரு பியூட்டி பார்லரையும் ஓபன் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தாங்க அந்த பியூட்டி பார்லரை நடத்த ஆரம்பிக்கிறாரு. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். இந்த ஏரியால இருக்கக்கூடிய பெண்களுடைய கணவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல சரக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஹீரோ மேல செம்ம காண்டா இருந்துட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நபர்களுடைய மனைவிகள் எல்லாருமே ஹீரோடைய பியூட்டி பார்லருக்கு தான் மேக்கப் போடுறதுக்காக வருவாங்க. மேக்கப் போட்டு போனதோட மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் வீட்டுல நம்ம ஹீரோ பத்தியே பேச ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. சோனு இப்படி பண்ணா, சோனு அப்படி பண்ணா, சோனு மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எதுவுமே கணவன்மார்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல. அதனால இந்த கணவன்மார்கள் எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்றாங்க ஹீரோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. நேரடியா இவங்க இறங்கினாங்க அப்படின்னா இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு கலீல் பாய் அப்படின்ற ஒரு நபரை வர வைக்கிறாங்க. இவர் ஒரு கான்ட்ராக்ட் கில்லரா இருந்துட்டு இருக்காருங்க. இவர்கிட்ட அட்வான்ஸ் பணத்தை கொடுத்து வேலையை முடிச்சுட்டு மிச்சத்தை வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஏதாவது பிரச்சனைனா எங்க பேர் மட்டும் வெளியில வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்ல, மாட்டினா கழுத்தறுத்து பண்ணே தவிர கஸ்டமரை மட்டும் காட்டி கொடுத்துட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த கலீல் பாய் சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோடைய பியூட்டி பார்லரை காட்டுறாங்க. இன்னைக்குன்னு பார்த்து ஏரியால இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ஒரே டைம்ல மேக்கப் போடணும் அப்படின்ட்டு கிளம்பி வந்திருக்காங்க. ரிசப்ஷனிஸ்ட் கேக்குறாரு, என்னக்கா எல்லாம் ஒரே டைம்ல கிளம்பி வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஏரியால இருக்கிற பரிமளாக்கு இன்னைக்கு சீமந்தம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நாங்கலாம் கலந்துக்கணும் இல்லையா, அதனாலதான் மேக்கப் போறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட மேக்கப் போறதுக்காக கிளம்பி வந்திருக்காங்க. சோ ஹீரோடைய மேக்கப் தான் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு லேடிக்கு மேக்கப் போட்டு விட்டுக்கிட்டு இருக்காருங்க. அந்த லேடி ஒரு மாதிரி அப்செட்டா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுங்க, ஏன் இப்படி டல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த லேடி சொல்றாங்க, என்ன போண்டா போண்டான்னு கிண்டல் பண்றாங்க அப்படின்ட்டு. யாருங்க இப்படி உங்களுக்கு கிண்டல் பண்றா, யாருன்னு சொல்லுங்க, தட்டி தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்ல, வேற யாரு என் புருஷன் தான் அப்படிங்கும்போது, மச்சானா அப்ப கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்ல, அதனாலதான் இப்படி அப்செட்டா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நம்ம கிட்ட டயட் பிளான் எல்லாம் இருக்கு, அதுல நீங்க ஒன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூடி சீக்கிரம் ஸ்லிம் ஆயிரலாம் அப்படிங்கும்போது என்னால வாக்கிங் ஜாக்கிங் இந்த டயட் இதெல்லாம் மெயின்டெனே பண்ண முடியாது. இதை தவிர வேற எதுனா வழி இருக்கா அப்படின்னு கேட்க, நம்ம கிட்ட பிளான் பியும் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. அது என்ன பிளான் பி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லேடி நல்லா சமைப்பாங்களாம். அதனால உங்க புருஷனுக்கு வாய்க்கு ருசியா நிறைய சமைச்சு போடுங்க. ராத்திரி ஒரு பீர் அடிப்பாரு அப்படின்னா டெம்ப்ட் பண்ணி இன்னொரு பீரையும் வைங்க. ரெகுலரா சாப்பிடுற ஃபுட்டை தாண்டி எக்ஸ்ட்ராவும் சமைச்சு கொடுங்க. இன்னி 2 மாசத்துல அவர் போண்டா மாதிரி ஆயிருவாரு. அவர் பக்கத்துல நீங்க நின்னீங்கன்னா நீங்க ஸ்லிம்மா தெரிவிங்க. அதுக்கப்புறம் உங்களை அவர் கிண்டல் பண்ண முடியாது. ஏன்னா உங்களை விட அவர் குண்டா இருப்பாரு. அவர் ஏதாவது கிண்டல் பண்ணாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வெயிட்ட குறைங்க அப்படின்னு நீங்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்யூஷனை கொடுக்குறாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரியாவை சார்ந்த ஒரு அக்கா எனக்கு ஐப்ரோ மட்டும் பிளக் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. வெறும் ஐப்ரோ மட்டுமா, என்னக்கா இப்படி அழகான ஃபேஸ்ல வெறும் ஐப்ரோ மட்டும் பிளக் பண்ணலாம்னு சொல்றீங்க, ஃபேஷியல் எல்லாம் பண்ணல அப்படின்னா உங்க அழகு என்ன ஆகுறது அப்படின்னு கேட்க, இல்லடா உன் மாமாவோட ஆயில் பிசினஸ் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியாக்கா அதுக்காக உங்க அழகெல்லாம் கெடுத்துக்க முடியுமா, பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். சோனு மாடலோடைய போட்டோ, அதாவது ஹீரோவோடைய போட்டோவை பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆயில் டின்ல எல்லாம் ஒட்ட சொல்றாருங்க. அப்படி ஒட்டினாங்க அப்படின்னா இவர் ஃபேமஸான ஃபேஸ் அப்படின்றதுனால இவரோட ஃபேஸுக்காகவே எல்லாரும் ஆயில் வாங்குவாங்க. அதனால பிசினஸும் டெவலப் ஆயிரும் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பண்றதுக்கு குறைஞ்சது ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவாகும் இல்லையா, பட் கையில சுத்தமா காசே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு நம்ம ஹீரோ 2 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறாருங்க. என்னடா தம்பி, சொந்தக்காரங்களே இந்த காலத்துல ஹெல்ப் பண்றதுக்கு அவ்வளவு யோசிக்கிறாங்க, நீ கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ற அப்படிங்கும்போது, காசாக்கா முக்கியம், உன் பிசினஸ் டெவலப் ஆச்சுன்னா நீ எனக்கு அந்த பணத்தை தரப்போற அப்படின்ற மாதிரி ஹீரோ தராருங்க. இப்படி இந்த ஏரியால இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட எல்லாம் நம்ம ஹீரோ சொந்த தம்பி மாதிரி உரிமை எடுத்து பழகிட்டு இருக்காருங்க. இதைத்தான் இந்த பெண்களுடைய கணவன்மார்கள் எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இந்த ஊர்ல எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆபீசர்
அப்படின்னா அது சங்கர் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தாங்க. அந்த சங்கர் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸருடைய ரெண்டாவது மனைவி இந்த பார்லருக்கு வராங்க. ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட ஏகப்பட்ட மேக்கப் எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்கப் டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் ஒரு 23,000 ரூபாய் பில்லு வந்திருக்குதுங்க. அந்த 23,000 ரூபாய் பே பண்ணிட்டு அங்க வெயிட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, காசா? நான் யார் தெரியும்ல, சங்கரோடைய மனைவி, என்கிட்டயே நீ காசு வாங்கிருவியா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இந்த ரிசப்ஷனிஸ்ட் கொஞ்சம் பயந்து போயிடுறாருங்க. சாரி மேடம், உங்ககிட்ட காசு கேட்டது தப்பு தான், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் விஷயத்த சொல்லிடுறாருங்க. அந்த எஸ்ஐயோட ரெண்டாவது பொண்டாட்டி வந்து உட்காந்துட்டு ஃப்ரீயா மேக்கப் போடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்படியா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த எஸ்ஐயோட முதல் பொண்டாட்டிக்கு போனை போட்டு உடனடியா பார்லருக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்ல, எஸ்ஐயோட முதல் பொண்டாட்டி பார்லருக்கு கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த ரெண்டாவது பொண்டாட்டி கிட்ட உங்களை பாக்குறதுக்காக யாரோ வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க மேடம் யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்லரை விட்டு வெளியில வந்தா வெளியில எஸ்ஐயோட முதல் பொண்டாட்டி நின்னுட்டு இருக்காங்க. முதல் பொண்டாட்டிக்கும் ரெண்டாவது பொண்டாட்டிக்கு இடையிலே இவங்க பயங்கரமான சண்டையை தூண்டி விட்டுறாங்க. அந்த பார்லர் முன்னாடி நின்று எஸ்ஐயோட ரெண்டு பொண்டாட்டிங்களும் வாக்குவாதம் பண்ணிட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா ஒரு சினிமா விமர்சகரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவரு பாத்தீங்கன்னா சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ் எல்லாமே உருட்டிக்கிட்டு இருக்காரு. ஈவன் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போற லெவலுக்கு இவர் பெரிய கை அப்படின்ற மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்காருங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது அப்படின்னு அந்த இன்டர்வியூவரே கேட்டாலும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்படி இவர் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த எஸ்ஐ உள்ள பூந்து இந்த சினிமா விமர்சகரை போட்டு பொலவலன்னு புலக்கிறாருங்க. இந்த சினிமா விமர்சகருக்கும் எஸ்ஐக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல இந்த எஸ்ஐயோட அப்பா சினிமா விமர்சகரோட வீட்டுல சமையல்காரரா வேலை பார்த்தாராம். என் பையனோட லைஃபை சேஃப்டி பண்றதுக்கு எதனா வேலை இருந்துச்சுன்னா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சினதுனால இவர் இந்த எஸ்ஐ போஸ்டிங்க வாங்கி கொடுத்ததா சொல்றாருங்க. உருட்டி இருக்கிறாருங்க. அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. புடிச்சு போட்டு பொலவலன்னு பொலக்கிறாரு. எங்க அப்பாவோட கால் தூசுக்கு வருவியாடா, நீ எல்லாம் எங்க அப்பா பத்தியும் என்ன பத்தியும் பேசிக்கிட்டு இருக்க, நீ என்னடா அவன்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டு அடிச்சிடறாரு. அந்த நேரம் பார்த்து இவரோட பொண்டாட்டிங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்ற நியூஸ் வருது. உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. அப்ப இந்த சினிமா விமர்சகர் சொல்றாரு, என் ஸ்டுடியோக்கு வந்து என் ஷோவுக்கு எடுத்து என் மேலேயே கை வச்சிட்டல, உன்னை சும்மாவே விட மாட்டேன், உன்னை டிஃபேம் பண்றதுக்கான ரிவெஞ்சை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ இந்த சங்கர் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா இந்த பார்லர் கிட்ட வராரு. அவருடைய ரெண்டு மனைவிகளும் அங்க அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர்த்தையுமே இவர் பிரிச்சு வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ரெண்டாவது மனைவி அங்கேயே வச்சு பயங்கரமா சண்டை போட்டு போயிடுறாங்க. முதல் மனைவி நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, உன்னாலதான்ப்பா இந்த மனுஷன் பண்ற ஃப்ராட் வேலையெல்லாம் எனக்கு தெரிய வந்தது, என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்து இந்த போலீஸ் ஆஃபீஸர் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அப்ப இவனாலதான் நம்ம மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்க பப்ளிக்லயே அட்டாக் பண்றதுக்காக வர அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே அவங்களுடைய மொபைல்ல வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்ததும் இந்த சங்கரோடைய அசிஸ்டன்ட் இப்ப எதுவும் வேணாம் சார் அப்படின்ட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாருங்க. ஹீரோ சொல்றாரு, சிங்கிள் போன் லைவ் டபுள் சிம் கார்டு போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் எப்படிதான் டிபார்ட்மெண்ட்ல வச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நீங்க எல்லாம் வெயில நின்று கருத்துற போறீங்க, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லருக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாருங்க. அங்க கட் பண்ணா ரஸ்டம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனோடைய அப்பாவை காட்டுறாங்க. இந்த ரஸ்டமோடைய அப்பா பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சிரஞ்சீவி ஃபேனுங்க. அவருடைய பேரு, அவருடைய மனைவி பேரு, மகன் பேரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சிரஞ்சீவி அவர்கள் நடிச்ச படத்துல வர கதாபாத்திரத்தோட பேரையே பயன்படுத்தி இருக்கிறாருங்க. இப்போ தன்னோட மகனுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக புரோக்கர் கிட்ட சொல்லி வச்சிருந்திருக்காருங்க. நிறைய பொண்ணுங்களா புரோக்கர் கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. ஆனா பாக்குற பொண்ணுங்களை எல்லாம் இந்த ரஸ்டமோடைய அப்பா ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதற்கான காரணம் பாத்தீங்கன்னா, நம்ம மகன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சிரஞ்சீவி அவர்கள் நடிக்கிற படத்துல வர ஹீரோயின் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் கட்டி வைப்பேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்கிறாருங்க. ரஸ்டமுக்கும் வயசாயிட்டே போயிட்டு இருக்குதுங்க. திருமண வயசு கடந்து போற டைம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் பொண்ணு கிடைக்கல, எங்க அப்பனாலேயே எனக்கு கல்யாணம் இல்லாம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு சம்மகான்ல இருந்துகிட்டு இருக்காரு. மார்க்கெட்டுக்குள்ள சட்டி அப்படின்ற ஒரு நபர் வந்து பிரச்சனை பண்ணி இருந்திருக்காருங்க. அவர் இந்த ரஸ்டம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. நேத்து மார்க்கெட்டுக்குள்ள வந்து எங்க அப்பாவை மிரட்டினியாமாவே அப்படின்ட்டு. அதுக்கு இந்த சட்டி சொல்றாரு, என்னையும் எங்க ஆளுங்களையும் மார்க்கெட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு உங்க அப்பா சொல்றாரு, மார்க்கெட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு, இந்த மார்க்கெட் என்ன உங்க பேர்ல இருக்கா அப்படின்னு கேட்க, பரவாயில்லையே பயங்கரமா கேள்வி கேட்கிற, எங்க அப்பா மெகாஸ்டார் சிரஞ்சீவியோட பயங்கரமான ஃபேனு, ஃபேன்ஸை கலர்னா தலை எது கால் எதுலாம் பார்க்கவே மாட்டோம், எங்க ஏரியாவுக்கு வந்து எங்காலேயே நீ ட்ரோல் பண்ணிருக்க, சும்மாவா விட முடியும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாருங்க. அங்க ஒருத்தன் நடந்து வராம பாரு, அவன் இப்படிக்கா தலையாட்டினானா நீ பொழைச்ச, அப்படிக்கா தலையாட்டினானா நீ செத்த அப்படின்ற மாதிரி சொல்ல, உள்ள இருந்து ஒருத்தன் வரான் வந்து, இந்த வாட்டியும் உனக்கு பொண்ணு கிடைக்கல, உங்க அப்பா பார்த்த பொண்ணெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல இவர் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாருங்க. அங்க இருக்கக்கூடிய ஆட்டு மந்தியில இவர் அடைச்சு வச்சிடறாரு. இந்த சட்டி சொல்றான், இப்ப நான் அடைச்சு வச்சுட்டல, நான் அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிறது மட்டும் என் மச்சானுங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை சும்மாவே விட மாட்டாங்க பாரு அப்படின்ட்டு. இப்ப இந்த சங்கர் பார்ல உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. அந்த இடத்துக்கு ஒரு நபர் பணம் கொண்டாந்து கொடுக்குறாரு. நீங்க கேட்கும் போதெல்லாம் பணம் அரேஞ்ச் பண்ணி கொண்டாந்து கொடுக்குறேன், நீங்க எனக்கு ஏதாவது பிரச்சனைனா பாத்துப்பீங்களா அப்படிங்கும் போது, ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அந்த நேரம் பார்த்து இந்த கலீல் பாய் அந்த இடத்துக்கு வராரு. என்ன சங்கர் சார் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்க பெரிய வீடும் போச்சு, சின்ன வீடும் போச்சு, மானமும் போச்சு, நீங்க ஊனு மட்டும் சொல்லுங்க, அந்த சோனுவோட கைய காலை வெட்டி கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படிங்கும் போது, கைய காலெல்லாம் வேண்டாம், அவன் என் வீக்னஸ்ல கை வச்சுட்டான், அதனால அவனோட ஸ்ட்ரென்த்ல நான் கை வைக்கலான்னு இருக்கிறேன். பியூட்டி பார்லர்ல அவன் பொண்ணுங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கு கையில விரல் இருந்தா தானே போட முடியும், அதனால அவனோட விரலை வெட்டி எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல, கையை வெட்டினாலே விரலும் சேர்ந்து தானே
வரும் அப்படிங்கும்போது எனக்கு கையெல்லாம் வேண்டாம், விரல் மட்டும் போதும் அப்படின்னு இந்த சங்கர் சொல்றாருங்க. அதுக்கு பணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவர் பணம் எடுத்து கொடுக்குறாரு. இது எல்லாத்தையுமே பக்கத்து டேபிள்ல உட்காந்து சினிமா விமர்சகர் மாறு வேஷத்துல கவனிச்சுக்கிட்டு இருக்காருங்க. ராத்திரி நம்ம ஹீரோவும் ரிசப்ஷனிஸ்டும் பைக்ல வந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஆட்டோ குறுக்க வருதுங்க, இடிக்கிற மாதிரி. ஸ்கிட் அடிச்சு வண்டியை நிப்பாட்டுறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜெனி அப்படின்ற ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. அந்த ஆட்டோல வந்து இடிக்கிற மாதிரி வந்தது வேற யாரும் கிடையாது, இந்த கலீல் பாயோட ஆட்கள் தான். ஹீரோவோட கையை வெட்டுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவங்களெல்லாம் அடிச்சு விரட்டி விடுறாருங்க. ஹீரோயின் கூட நின்றுட்டு இருக்கக்கூடிய பொண்ணுங்களுக்கெல்லாம் நம்ம ஹீரோவை தெரியும் அப்படின்றதுனால எல்லாரும் ஹாய் சொல்றாங்க. ஹீரோ அப்படியே ஹாய் சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அப்படியே ஃப்ளோட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஆனா ஹீரோயின் அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிடுறாங்க. உன் பேராது சொல்லிட்டு போ அப்படிங்கும்போது கூட இருக்கிற பொண்ணுங்கலாம் ஜெனி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் ஒர்க் அவுட் பண்ற ஜிம்மோட பிராண்டிங் பாத்தீங்கன்னா அவங்களோட ஜாக்கெட்ல பின்பக்கமா போட்டிருக்கும். அதை கவனிச்சுட்டு நம்ம ஹீரோ உடனடியா அந்த ஜிம்ல போய் ஜாயின் பண்றாருங்க. ஹீரோயினை சைட் அடிக்கிறதுக்காகவே ஒர்க் அவுட் பண்ற அப்படின்ற பேர்ல நம்ம ஹீரோயின் கிட்ட பயங்கரமா ஒரு ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு பார்க்குக்கு வர சொல்லிடுவாங்க ஜாகிங் போறதுக்காக. ஹீரோவும் சரின்னு கேட்டு பாருங்க. அங்க கட் பண்ணா இந்த ரஸ்டமோட கதையை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவரோட கல்யாணத்துக்காக ஜாதகம் பார்க்கறதுக்காக போயிருந்திருக்காருங்க. ரேகையெல்லாம் அழிஞ்சு போச்சு, கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு கடைசி வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது. இதை மட்டும் நீ சரியா பயன்படுத்தி நீ கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா வாழ்க்கை முழுக்க கல்யாணமே நடக்காத மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஜோசிகாரு சொல்லியிருக்கிறாரு. அதை ரஸ்டம் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு. ஏயா, உண்மையிலேயே சிரஞ்சீவி படத்துல வர மாதிரி அழகான பொண்ணுங்கள்லாம் உலகத்துல இருக்காங்களா என்ன? அழகான பொண்ணு அப்படின்ட்டு கடைசியில எனக்கு கல்யாணமே ஆகாத மாதிரி ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த ரஸ்டமோடைய அப்பா சொல்றாரு, காரணமே இல்லாம மனிதனோட மூளைக்குள்ள எந்த ஒரு சிந்தனையுமே வராது. எனக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்திருக்கு அப்படின்னா மெகாஸ்டார் சிரஞ்சீவி படத்துல வர ஹீரோயின் மாதிரி உனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைப்பா, நம்பு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா சொன்ன டைமுக்கு நம்ம ஹீரோ அந்த பார்க்குக்கு போயிட்டாருங்க. அங்க பார்க்ல எல்லாருமே ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட, உன்னால இப்படி ரவுண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் ஸ்டெமினா கிடையாது, உனக்கு ஸ்ட்ரென்த்தும் கிடையாது, உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல ட்ரிகர் ஆன நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, என்னாலயா இந்த பார்க்கை சுத்தி ஓட முடியாது, நான் தனியா இல்ல உன்னை தூக்கிட்டே ஓடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தூக்கி தோல் மேல உட்கார வச்சுட்டு பார்க் முழுக்க ஓட ஆரம்பிக்கிறாருங்க. அதுல நம்ம ஹீரோயின் ஸ்டன் ஆயிடுறாங்க. நம்மளை தூக்கிட்டு ஓடுற அளவுக்கு இவன்ட்ட ஸ்டெமினா இருக்குது, நல்லா பலசாலி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றதுக்காக வரும்போது இப்போ நம்ம ஹீரோயின் காதல் பார்வையில பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அக்காக்கு நம்ம ஹீரோ 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து உதவி பண்ணார் இல்லையா, அந்த அக்காவோட கணவரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்காக வராங்க. கையில ஒரு பேனர் எடுத்துட்டு. ஹீரோ இந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸான ஆளா இருக்கிறதுனால ஹீரோவுடைய போட்டோவே பாத்தீங்கன்னா அவங்களோட பிராண்டுக்கு பயன்படுத்தி இருந்திருக்காங்க. சோ இந்த உதவியை நீ பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவோட கணவரும் சொல்றாங்க. சோ அந்த கடையை ஸ்டார்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய முகத்துக்காகவே நிறைய பேர் பொருட்களை போய் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்கா அவங்களோட பிசினஸ் ஆயில ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வேற பிராண்ட் ஆயில விட்டுட்டு இவருடைய முகத்துக்காகவே பாத்தீங்கன்னா அந்த அக்கா கடையில போய் ஆயில் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய பிசினஸும் டெவலப் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோனை கூட்டிட்டு வந்து பியூட்டி பார்லர்ல மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கா இப்போ நம்ம ஹீரோக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. சின்ன வயசா இருக்கும்போது நம்ம ஹீரோ வீட்டு பக்கத்துல ஒரு பாய் ஃபேமிலி இருந்தாங்க. அவங்க வீட்டுல தான் போயிட்டு நம்ம ஹீரோ எப்போதுமே விளையாடிக்கிட்டு இருப்பார் இல்லையா, அந்த பாயை ஹீரோ சித்தப்பா அப்படின்னு கூப்பிட்டே வளர்ந்துருக்காருங்க. அதனால உன்னை கூட்டிட்டு போய் சித்தப்பா கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன், அவர் கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரெடி பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் இந்த சங்கர் இருக்கிறார் இல்லையா, நம்ம ஹீரோ மேல இருக்கக்கூடிய கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம ஒருத்தனை கூட்டிட்டு வந்து லாக்அப்ல வச்சு அடின்னு அடிச்சிருந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் சங்கரோட அசிஸ்டன்ட் அந்த நபருக்கு பணம் கொடுத்து மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்கிக்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாரு. அந்த இடத்துக்கு வந்த டீ பாய் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, ஹீரோ மேல இருக்கக்கூடிய கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம லாக்அப்குள்ள ஒரு அப்பாவை வச்சு போட்டு பொலன்னு பொழந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, எதுக்கு சார் நம்ம ஹீரோ மேல இவருக்கு இவ்வளவு கோவம் அப்படின்னு கேட்க, ஹீரோ பண்ண கலாட்டால சங்கரோடைய மனைவி சங்கருக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. ஆமா நீ யாரு அப்படின்னு இந்த அசிஸ்டன்ட் கேட்க, அப்பதாங்க தெரிய வருது வந்தவர் அந்த சினிமா விமர்சகர் அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அவரோட சித்தப்பாவை ஹீரோயின்ட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறதுக்காக கூட்டு போனார் இல்லையா, சித்தப்பாக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. அவர் புடவையெல்லாம் கொடுத்து கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சாரு. ரொம்ப ஹாப்பியா அந்த இடத்துல இருந்து ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த சங்கர் அங்க வராரு. என் குடும்பத்துல பிரச்சனையை கிளப்பி மண்ணள்ளி போட்டுட்டு நீ மட்டும் சந்தோஷமா வாழலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சண்டைக்கு வராருங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, 2 பொண்டாட்டியை மெயின்டைன் பண்ணா மட்டும் பத்தாது, கூடவே பேங்க் பேலன்ஸையும் மெயின்டைன் பண்ணணும். அவன் கஷ்டப்பட்டு ஒரு முதல்ல போட்டு கடை ஆரம்பிச்சு பிசினஸ் ரன் பண்ணா, அந்த இடத்துக்கு வந்து நான் போலீஸ்கார பொண்டாட்டி எனக்கு ஃப்ரீயா இதை பண்ணி கொடு அதை பண்ணி கொடு அப்படின்னா எங்களுக்கு கட்டுப்பாகுமா ஆகாதா, அதனாலதான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. அப்படியாடா, என் மேலதான் தப்பு, என்ன மன்னிச்சுக்க, ஆனா ஒய்ஃப் இல்லாதனால என்னால நிம்மதியா வீட்டுல இருக்க முடியல, அதனால இவளை என் வீட்டுக்கு அமுச்சு வச்சிரு அப்படின்னு ஹீரோ கிட்ட மூவ் பண்றாருங்க. ஹீரோ கை வைக்கலான்னு போகும்போது பட்டுன்னு பாய் குறுக்க வந்து, இங்க பாருங்க ரொம்ப ராங்கா
ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல பாய் மேலே இவர் கையை வச்சிடறாருங்க. உடனடியாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லோருமே பார்த்துடுறாங்க. இந்த மாதிரி சித்தப்பா மேலே கை வச்சுட்டான், இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கரை போட்டு பொலவலன்னு பொழந்துடுறாங்க. சங்கரை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. இப்போ சங்கருக்கு இன்ஜெக்ஷன் போறதுக்காக ஒரு டாக்டர் வராருங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்க இந்த சங்கர் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. மீண்டும் மீண்டும் பப்ளிக்ல வச்சு என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறான், இவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்போ டாக்டர் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு. பார்த்தா டாக்டர் வேஷத்துல அங்க இருக்கிறது வேற யாரும் கிடையாதுங்க, இந்த சினிமா விமர்சகர் தான். அங்க கட் பண்ணா நம்ம ரெஸ்டமோட கதையை காட்டுறாங்க. ரெஸ்டம் கண்ணாடியில அவரோட முகத்தை பார்த்துட்டு இருக்காரு. முகத்துல எல்லாம் பிம்பிள்ஸ் வந்திருக்கு. எங்க அப்பா பாக்குற பொண்ணுங்களை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு கலீல் பாய் வராரு. கலீல் பாய்க்கு சேர் எடுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவனே ஒரு கான்ட்ராக்ட் கில்லர், அவனுக்கு எதுக்குங்க சேர்லாம் போட்டு மரியாதையெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அங்க வேலை பார்க்குறவர் கேட்க அதுக்கு இந்த ரெஸ்டம் சொல்றாரு, நம்மனால ஒரு விஷயத்த பண்ண முடியல, இன்னொருத்த அந்த விஷயத்த பண்றானா அவனுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கும் போது அப்படி என்னங்க அவன் பண்ணிட்டா அப்படின்னு கேட்க அவன் ஒன்னும் இல்ல 3 கல்யாணம் பண்ணி 3ஐயும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அப்ப போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர் போடுறாங்க. என்ன கலீல் பாய் நம்ம ஏரியா பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க அப்ப இந்த கலீல் பாய் நம்ம ஹீரோவோடைய போட்டோவை காட்டுறாருங்க. பேசிக்கா இந்த கலீல் பாய் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு பலமுறை முயற்சி பண்ணியும் பலமுறையும் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அவர்னால நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரெஸ்டமை மீட் பண்றதுக்காக வந்திருக்காரு. இந்த மாதிரி பியூட்டி பார்லர் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் அந்த பியூட்டி பார்லருக்கு தான் போறாங்க. அவனால எல்லாரோட குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்குது, அதனால இவனை சும்மா விடாத அப்படின்ற மாதிரி கான்ட்ராக்டை கொடுக்க ரெஸ்டம் பாத்தீங்கன்னா கலீல் பாய் கிட்ட என்கிட்ட வேலை ஒப்படைச்சிட்டீங்கல்ல, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அதே சமயம் இந்த பியூட்டி பார்லர்ல கல்யாணமாகாத பொண்ணுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் தூக்கிட்டு வந்து என்னோட அப்பா கிட்ட காட்டுங்க, அதுல ஏதோ ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவோட பியூட்டி பார்லருக்கு ஒரு அம்மாவும் பொண்ணு வந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு டார்க் ஸ்கின்னுங்க. நம்ம ஹீரோ கிட்ட நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது, இந்த பொண்ணு பாக்குறதுக்கு அப்படியே பல இருக்கணும், அந்த மாதிரி இவளுக்கு ஒரு மேக்கப்பை போட்டு விடு அப்படின்னு சொல்ல ஹீரோ யோசனை பண்றாரு. அப்படியெல்லாம் பண்ணா ரொம்ப ஆக்வர்டா இருக்கும், இந்த பொண்ணோட ஒரிஜினல் நேரத்துல இருந்து வேற ஒரு நேரத்தை வந்து ஆர்டிபிஷியலா போட்ட மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன அடிப்பானுங்க, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணோட அம்மா பாத்தீங்கன்னா நீ தான்ப்பா பண்ணுவேன், உன்னாலதான்ப்பா பண்ண முடியும் அப்படி இப்படின்னு கெஞ்சி கூத்தாடி நம்ம ஹீரோக்கு ஐஸ் வச்சு ஓகே பண்ண வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சரின்னு கேட்டு கருப்பா இருந்த அந்த பொண்ணோட முகத்தை கலரா மாத்துறதுக்கான முயற்சிகளை பண்றாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ரெஸ்டம் அனுப்பின ஆளுங்க அந்த பார்லருக்கு வராங்க. பார்லர்ல இருக்கக்கூடிய கல்யாணமாகாத பொண்ணுங்களை எல்லாம் அனுப்பி வை, ஐயாவுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு வந்தது பாருங்க கோவம். அவங்களை எல்லாம் போட்டு பொலவலன்னு பொழந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பார்லருக்குள்ள வராரு. அந்த பொண்ணோடைய அம்மாக்கே பாத்தீங்கன்னா அடையாளம் தெரியல, அந்த அளவுக்கு அந்த பொண்ணை கலர் பண்ணி வச்சிருக்காருங்க. மேக்கப் பெர்ஃபெக்ட்டா பொருந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போ இந்த அடியாட்கள்லாம் ரெஸ்டம் கிட்ட போயிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி அன்மேரிடான பொண்ணுங்களை எல்லாம் வந்து அனுப்ப சொல்லி நாங்க கேட்டிருந்தோம், ஆனா அவங்களை எல்லாம் அடிச்சு விரட்டி விட்டுட்டான் அப்படின்னு சொல்ல அப்படியா நானே போய் என்னன்னு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டம் நேரடியா இந்த பார்லருக்கு வராரு. இவர் பார்லருக்குள்ள நுழையிறாரு. அப்ப அந்த பொண்ணு வெளியில வரா, 2 பேரும் இடிச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனே ரெஸ்டமுக்கு பிடிச்சு போயிருதுங்க. ஹீரோ போட்டு விட்ட மேக்கப்ல அந்த பொண்ணு சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கொண்டாந்து எங்க அப்பா கிட்ட காட்டுங்க, கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிடுவாரு. ஹீரோ அடிக்க வந்த ரெஸ்டம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாரு. யாரா இவன், எதுக்கு வந்தா எதுக்கு தேங்க்ஸ் சொன்னா ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு மற்றும் இந்த பொண்ணோட குடும்பத்தினர்களை ரெஸ்டமோட வீட்டுக்கு கூட்டு போறாங்க. ரெஸ்டமோட அப்பா பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை பார்த்த உடனே இவ சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்கிறா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. ரெஸ்டமுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணப்பட்டு திருமணம் முடிஞ்ச அந்த ரிசப்ஷன் மேடையில அப்பப்போ இவரோட கைப்படும் போதெல்லாம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கலர் போய் கருப்பு நிறம் தெரிய ஆரம்பிச்சிருதுங்க. உடனடியா நம்ம ஹீரோ கிட்ட டச் அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து நின்றுறாங்க. அப்ப இந்த ரெஸ்டம் சொல்றாரு, நீ கவலையப்படாத, கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இவனை உன்னோட பர்சனல் மேக்கப் ஆர்டிஸ்டா கூட நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு இவங்க 2 பேருக்கும் முதலிரவுக்கான ஏற்பாடு பண்றாங்க. அவரு ரொம்பவே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு சொல்லிடுறா லைட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அவரும் லைட் ஆஃப் பண்ணிட்டு 2 பேரும் ராத்திரி ஃபுல்லா சந்தோஷமா இருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு போய் குளிச்சுட்டு வெளியில வந்திருக்குது. காஃபி போட்டுட்டு வந்து எல்லாருக்கும் காஃபியை கொடுக்க யாருமா நீ அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க கேக்குறாங்க. அப்பதான் அந்த பொண்ணு சொல்லுது, நான் தாங்க உங்க பொண்டாட்டி, நான் தாங்க உங்க மருமக அப்படின்ட்டு. இதை பார்த்து அதிர்ந்து போன நம்ம ரெஸ்டம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை பலார்னு ஒரு அற விடுறாரு. உடனடியா இந்த பொண்ணோட மாமியார் பயங்கரமா திட்டுறாங்க, அந்த பொண்ணை இதுக்கிட்ட அடிச்சுக்கிட்டு இருக்க, அவங்க அம்மா ஆரம்பத்துல இருந்தே மேக்கப்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, நம்ம தான் அவங்க அம்மாவை பேசவே விடல, இப்ப தப்பு நம்ம மேலதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சினிமா ஆர்டிஸ்டுங்களுக்கெல்லாம் மேக்கப் போட்டு வர்றதுக்காக போறாரு. அதுல நல்ல இன்கம் வரும், அதனால நீ இந்த ஃபீல்டுலயே இருக்கலாம்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சிட்டில பியூட்டி பார்லர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன்ல, அது என்னோட இன்கம்காக கிடையாது, என்னோட அம்மா ஞாபகமா, என் அம்மா எனக்காக விட்டுட்டு போன விஷயம், அது என்னோட சென்டிமெண்ட், அதுக்காக மட்டும்தான் அதை ரன் பண்ணிட்டு இருக்கேன், அதை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், அதையும் எங்கேயும் போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. இன்னொரு பக்கம் அடியாட்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பியூட்டி பார்லரை அடிச்சு உடச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை தடுக்கலான்ட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து அங்க போனா நம்மள
நம்மளை கொன்னே போட்டுருவாங்க, நீ இங்கிருந்து போலாவா அப்படின்னு சொன்னாலும் ஹீரோ தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ரிசப்ஷனிஸ்டோட தலையில கல் எடுத்து அடிச்சா அவருக்கு ரத்தம் வந்துகிட்டு இருக்குதுங்க. இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அந்த இடத்துல இருந்து இவங்க எல்லாருமே தப்பிச்சு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் டிவி நியூஸ்ல எல்லாம் என்ன பிரச்சனைன்ற விஷயமே தெரிய வருதுங்க. பேசிக்கா நம்ம ஹீரோ ஒரு அக்காவோட பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணார் இல்லையா, அதாவது இவருடைய முகத்தை வந்து அந்த பிராண்டுக்கு பயன்படுத்த சொல்லி இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் சங்கர் பாத்தீங்கன்னா மீடியாக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அந்த மினர் ஆயில் அப்படின்றது ஹெல்த்தியான ஆயிலே கிடையாது, அது அனிமல் கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்ட ஆயில். அந்த ஆயிலை சாப்பிட்றதன் மூலமா மனிதர்களுக்கு உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலை உருவாகுது. அதனால அந்த பிராண்டோடைய ஓனரான ஹீரோவை அரெஸ்ட் பண்ணணும், அவரை தேடி வந்தோம், அவர் இந்த இடத்துல இல்ல, தலைமறைவாயிட்டாரு அப்படின்ற மாதிரி சங்கர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. பேசிக்கா அந்த பிராண்டுக்கு அம்பாசிடர் மட்டும் தான் நம்ம ஹீரோ, அந்த பிராண்டோட ஓனர் அந்த அக்காவும் அந்த அக்காவோட புருஷனும் தானே. ஆனா நியூஸ்ல எல்லாம் நம்ம ஹீரோ தான் அந்த பிராண்டோட ஓனர் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோவை டிஃபேம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் ரிசப்ஷனிஸ்ட் இவங்க எல்லாம் ஒரு இடத்துல தலைமறைவா இருக்காங்க. ஹீரோ வெளியில போகணும், அந்த பார்லரை எப்படியாவது ரெடி பண்ணணும் அப்படின்றாரு. ஆனா ரிசப்ஷனிஸ்ட் வெளியில போனா கண்டிப்பா உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த மினர் ஆயில் கம்பெனியோட ஓனர் நீ தான் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் ஆபீசர் நியூஸ்ல சொல்லி வச்சிருக்காரு. அதனால உன்னை பார்த்தாலே அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, என்ன பார்த்தா தானே அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. இனிமேல் நம்ம ஹீரோ சோனுவா போகாம லைலாவா வெளியில போலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. தனக்கு தானே லேடி கெட்டப்ப போட்டுட்டு லைலா அப்படின்ற ஒரு பேர்ல ஊருக்குள்ள என்டர் ஆவறாருங்க. அங்க கட் பண்ண இந்த ரஸ்டமோடைய அப்பாக்கு பேரலைஸே ஆயிடுச்சுங்க. இந்த ரஸ்டம் சொல்றாரு, பாக்குற பொண்ணுங்களை எல்லாம் அசிங்கம் கேவலம் அப்படின்னு எப்படி கிண்டல் பண்ணீங்க, கடைசியில பாத்தீங்களா கர்மா எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இதெல்லாம் அந்த பொண்ணு கவனிச்சிட்டு இருக்குது. அதே சமயம் அந்த பொண்ணு பொண்டாட்டியா அந்த வீட்டுல என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா பண்ணிட்டு தாங்க இருக்குது. இது எல்லாத்தையும் கவனிச்ச அந்த பொண்ணு, ஓகே உங்களுக்கு என்னோட நரந்தான் ப்ராப்ளம் அப்படின்னா நான் டெய்லி பியூட்டி பார்லர் போறேன், மேக்கப் போட்டுக்கிறேன் அப்படிங்கும் போது மறுபடியும் பியூட்டி பார்லர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் டென்ஷன் ஆயிருவேன், அந்த பியூட்டி பார்லர்னால தான் நான் இப்படி ஏமாந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டே இருக்கிறாருங்க. பார்த்தா இவங்க அடிச்சு நொறுக்கின இடத்துல மறுபடியும் ஒரு பார்லர் வச்சிருக்காங்க. அந்த பார்லரை திறந்து வைக்கிறதுக்காக லைலா அப்படின்ற ஒருத்தங்க வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போன ரெஸ்டம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சு உடச்சுக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் பார்லர் வைக்க போறீங்களா அப்படின்ட்டு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராருங்க. அதுவும் லைலா கெட்டப்ல வராருங்க. இந்த ரெஸ்டம் பாத்தீங்கன்னா அழகு விஷயத்துல கொஞ்சம் வீக்கான ஆளா இருக்கிறாருங்க. லைலாவை பார்த்த உடனே பயங்கரமா அப்படியே ஃப்ளோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்க உங்களை வச்சே நான் வந்து இந்த கடை ஓபன் பண்ண வைக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ரஸ்டம் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரஸ்டமும் பாத்தீங்கன்னா லைலாக்கு ரூட் போட ஆரம்பிக்கிறாருங்க. லைலா கெட்டப்ல இருக்கிறது நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஸ்டம்னால கண்டுபிடிக்க முடியலங்க. உண்மையிலேயே அது ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமா ஃப்ளோட் பண்றாரு. வீட்டுக்கு வந்து தன்னோட அம்மா கிட்ட நான் அழகான ஒரு பொண்ணை பார்த்துட்டேன், எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மா பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரஸ்டமோடைய மனைவியே பாத்தீங்கன்னா, அத்தை அவரை திட்டாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர், அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவருக்கு பிடிச்ச பொண்ணை கூட்டிட்டு வந்து பேசுங்க, கல்யாணம் பண்ணி வைங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ரஸ்டமோட மனைவியே சொல்றாங்க. பரவாயில்ல இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு குணம் இருக்கு அப்படின்ற மாதிரி மாமியாரும் நினைக்கிறாங்க, ரஸ்டமும் நினைக்கிறாரு. இப்ப இந்த ஏரியால இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே ஒரு வாரமா பார்லருக்கு போகாதனால ஒரு மாதிரி அப்செட்டா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோ கிட்ட தான் மேக்கப் போடணும்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க ஹீரோ இல்லாதனால மேக்கப் போட முடியலன்னு கவலையில இருக்காங்க. எல்லோருக்கும் மெசேஜ் போது ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ராத்திரி அந்த இடத்துக்கு வராங்க. லைலா அங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. யார் இவ கிட்ட எல்லாம் எங்களால மேக்கப் போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல பட்டுன்னு நம்ம ஹீரோ விக்க கழட்டுறாரு. அப்புறம் தான் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெரிய வருது அது நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது அவதாரம் அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா என்னால இந்த இடத்துக்கு நார்மலா வர முடியல, அதனாலதான் லைலா கெட்டப்ல வந்து இந்த பார்லரை ரன் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஓகே அப்படின்ற மாதிரி மறுபடியும் பார்லருக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ நார்மலான ஒரு ஆளா வந்தாருன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். போலீஸ் அரெஸ்ட்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மேக்கப் போட்டுட்டு சுத்திட்டு இருக்காருங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ரிசப்ஷனிஸ்டும் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க வழி மறைக்கிறாங்க. லைசன்ஸ் எடு அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ லைசன்ஸ் எடுத்துட்டு ஐயோ அதுல நம்ம போட்டோ இருக்குமேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு பணத்தை எடுத்து நீட்ட உடனடியா அந்த போலீஸ் ஆபீசர் இந்த சங்கர் கிட்ட வந்துட்டு லைசன்ஸ் கேட்டா பணத்தை எடுத்து காட்டுறாங்க அந்த லேடி. அப்படிங்கும்போது லேடியா அப்படின்ற மாதிரி இந்த சங்கர் பாக்குறாரு. சோ கெட்டப்ல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவரு பயங்கரமா ஃப்ளோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துக்கு ரெஸ்டம் வந்துடுறாருங்க. உடனடியா காரை ஓட்டி இறங்கின நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த மாதிரி அந்த போலீஸ்கார் தான் வந்து என்ன காருக்குள்ள உட்கார வச்சு ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு போட்டு கொடுத்துட்றாங்க. இவ ஏன் ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெஸ்டம் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட சண்டைக்கு போறாருங்க. அதுக்கப்புறம் லைலாவை சேஃபா கொண்டாந்து டிராப் பண்றாரு. நீ அழுதினா நானே அழுத மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃப்ளோட் பண்றாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரெஸ்டம் பாத்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டியை கிராண்டா ஏற்பாடு பண்ணி இருக்கிறதாகவும் அந்த பார்ட்டிக்கு நீ கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ண ஹீரோவும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அங்க பர்த்டே பார்ட்டி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு இந்த சத்தியோட ஆளுங்க வந்துடுறாங்க. அன்னைக்கே சொன்னல என் ஆட்டு மந்தையில அடைச்சு வச்சிருக்கிறன்ற விஷயம் மட்டும் என்னோட மச்சானுங்களுக்கு தெரிஞ்சுனா உன்னை சும்மா விட மாட்டானுங்க அப்படின்ட்டு இப்போ உன்னோட பர்த்டே பார்ட்டிலேயே வச்சு உன்னோட கதையை முடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேஜ்ல இருந்த நம்ம ஹீரோவும் லேடி கேட் ட்ரிப்லயே போயிட்டு அங்க சண்டையெல்லாம் போட ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு கட்டத்துல சாதுவாவும் நடந்துக்கிறாரு.
ராத்திரி நம்ம ஹீரோயின் 2 பேருமே பேசிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ லேடி கெட்டப்ல இருந்தே சொல்றாரு, அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போல, உண்மையா காதலிச்சுக்கிட்டு இருக்கான், என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ட்டு. ஆனா நான் ஒரு பொண்ணு இல்ல பையன்ற விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுனா என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத இந்த கலீல் பாய் அப்படின்றவர் பாத்துறாரு. அட பாவி, நீ பொண்ணே கிடையாது பையனா, இந்த விஷயத்த மட்டும் நான் ரஸ்டம் கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ முடிஞ்ச வரைக்கும் கெஞ்சி பாக்குறாரு. ஆனா இந்த கலீல் பாய் சொல்லியே தீர்வேன் அப்படின்னு ரஸ்டம் கிட்ட வந்து சொல்லி கொடுத்துறாருங்க. ஆனா ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கலீல் பாய் வந்து என்கிட்ட அத்துமீறல்ல ஈடுபடுறாரு அப்படி இப்படின்னு பேசி ரஸ்டம கலீல் பாய்க்கு எதிராக ஹீரோ திருப்பி விட்டுறாருங்க. ஆனாலும் இந்த கலீல் பாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, இங்க பாரு அவனை ஏமாத்திக்கிட்டு இருக்கான், இவன் பையன் பொண்ணு கிடையாது, நீ செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல செக் பண்றதுக்காக ரஸ்டம் வராரு. இவனை எல்லாம் நீங்க நம்பலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பட்டுன்னு ஒரு முத்தத்தை கொடுத்துறாருங்க. இப்ப நம்புற நீ பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரஸ்டம் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா போய் ஒரு ஆம்பளைக்கு கிஸ் பண்ணி வச்சிருக்க, இனிமேல் என் பக்கம் வந்துடாத அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிடுறாங்க. நிலைமையை சமாளிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா லேடி கெட்டப்லயே இந்த சங்கர் அப்படின்ற போலீஸ் ஆபீசரை மீட் பண்றதுக்காக போறாருங்க. அந்த ஆயில் கம்பெனி ஓனரான ஜோதி மற்றும் நாகராஜ் 2 பேரும் தலைமறைவாயிட்டாங்க. அவங்க 2 பேர்த்த நான் மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அவங்க 2 பேர்த்த நீ எதுக்காக மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்க, பேசிக்கா அவங்க 2 பேரும் சேர்ந்து சோனுவை ஃப்ரேம் பண்ணி உள்ள தள்ளினதுனால தானே நான் இந்த இடத்துக்கு பார்லர் வச்சுட்டு வந்தேன், அதனால அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்காக அப்படிங்கும்போது, அப்ப நீ எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சங்கர் சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் மைண்டே இந்த சங்கர் தான். நம்ம ஹீரோட கதையை முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஜோதி நாகராஜை பயன்படுத்தி இந்த ஒரு ஆயில் பிசினஸ் ஹீரோக்கு எதிராக திருப்பி விட்டு இருந்திருக்காரு அப்படின்ட்டு. எண்ட் ஆஃப் தி டே சோனுவும் தலைமறைவா தானே இருந்துட்டு இருக்கான், நீங்க சோனுவை தேடிட்டு தானே இருக்கீங்க, சோனுவை பிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாருங்க. மும்பை ஹைவேல இருக்கக்கூடிய நாயக் தாபாக்கு இந்த ஜோதி மற்றும் நாகராஜா கூட்டிட்டு வந்துருங்க. நான் இந்த விஷயத்த பியூட்டி பார்லர்ல இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட போய் சொல்லுவேன். அந்த பெண்கள் சோனு கிட்ட எப்படியோ இந்த விஷயத்த சொல்லிடுவாங்க. அப்போ சோனு அந்த ஜோதி மற்றும் நாகராஜா மீட் பண்றதுக்காக அந்த நாயக் தாபாக்கு வருவான். அப்போ நீங்க கையும் களவுமா ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வேற ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரஸ்டம் இருக்கிறார் இல்லையா, ஹீரோ மீட் பண்றதுக்காக வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு. என்ன இன்விடேஷன் இது அப்படின்னு கேட்க, ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோ ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குதுங்க. அதுல லைலா வெட்ஸ் ரஸ்டம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஹீரோக்கும் ரஸ்டமுக்கும் திருமணம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காருங்க. தக்காளி முதல் திருமணத்துல மேக்கப் மட்டும் தான் கலைஞ்சது, ஆனா இந்த திருமணம் மட்டும் நடந்ததுன்னா கத்தி சண்டை தான். இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ராத்திரி ஒரு இடத்துல உன்னை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரஸ்டம் வர சொல்லி இருந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு ரஸ்டம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டக்குன்னு அங்க வந்த ஒரு பொண்ணு வந்து ரஸ்டம் ஹக் பண்ணிடுறாங்க. இந்த கார்னர்ல நம்ம ஹீரோ நின்னுட்டு நீ என்னையே சீட் பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போறாங்க. இது ஹீரோடைய பிளானுங்க. இல்ல அந்த பொண்ணு யாருனே தெரியல, அது நீ தான் நினைச்சிட்டு நான் தெரியாதனமா ஹக் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரஸ்டம் கெஞ்சின்னு கெஞ்சிட்டு இருக்க, இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பேசி பிரேக்கப் பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் ஹீரோ பண்ணிடுறாருங்க. இப்போ இந்த ரஸ்டம் பாத்தீங்கன்னா மலையில நனைஞ்சிட்டு வீட்டுல போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அவரோட பொண்டாட்டி கிட்ட. நான் எந்த தப்புமே பண்ணல, ஆனா இவ என்ன சந்தேகப்பட்டு போயிட்டா அப்படிங்கும் போது ரஸ்டமோடைய மனைவி தலை தோட்டி விட்டு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க ரொம்ப நல்லவர், எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி சமாதானப்படுத்தும் போது அவங்க 2 பேருக்குள்ள ஸ்பார்க் உருவாகி 2 பேரும் சந்தோஷமா இன்னைக்கு ராத்திரி இருந்துடுறாங்க. இருந்தாலும் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா ரஸ்டம் நம்ம ஹீரோ கிட்ட சமாதானம் பேசுறதுக்காக வந்திருக்காரு. நம்ம ஹீரோ நார்மலான கெட்டப்ல இருப்பாரு. இந்த ரஸ்டம் வந்துட்டான்னு சொல்லிட்டு உடனடியா ரெடி ஆவாரு. ஒரு பெண்ணோட உடல் அமைப்பு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆரஞ்சு பழத்தை வச்சிருந்திருப்பாருங்க. அதே வேற நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுருவாங்க. இப்ப மேனேஜ் பண்றதுக்கு ஆரஞ்சு பழத்துக்கு நான் எங்க போவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ திணறிக்கிட்டே உடனடியா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாரு. ஆனா இந்த ரஸ்டம் பார்த்தீங்கன்னா கெஞ்சராருங்க, உன் மேலே உசிரியே வச்சிருக்கேன், டேட்டோலாம் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. இப்படிலாம் பண்ணிட்டு தான் நேற்று ராத்திரி வேற ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு இருந்தியாக்கும் அப்படிங்கும்போது அது நீ நினச்சிட்டு தான் கட்டி பிடிச்சேன், நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆனால் என்ன பண்ணாலும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பிரேக்கப் அப்படின்ற மாதிரி சொல்லி துரத்தி விட்டாரு. ராத்திரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த தாபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் போலீஸ் அப்படின்னு இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த நாகராஜ் அந்த இடத்துக்கு வராரு. ஆக்சுவலாக அங்கே நம்ம ஹீரோ வருவார், ஹீரோ அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸ்காரங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ தான் அங்கே லேடி கெட்டப்பா இருந்து எல்லாருக்கும் ஆர்டரே கொடுத்துட்டு இருக்காங்க. நினைச்ச மாதிரியே அந்த ஜோதி அக்காவுடைய கணவர் நாகராஜ் வர, நாகராஜோட கதையை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோவை யாரோ ஒருத்தங்க கடத்திடுறாங்க. யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்லை, இந்த ரஸ்டம் தான். ரஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்ம லைலா மேலே உசிரியே வச்சிருந்துருக்கிறார் இல்லையா, அதனால கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கடத்திட்டு வந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோ கண் முழிச்சிடுறாரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு சங்கர் வந்துடுறாருங்க. சங்கருக்கும் ரஸ்டமுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குது. அப்படி அந்த சண்டையில பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ஆண் அப்படின்ற விஷயம் எல்லோருக்குமே தெரிய வந்துருது. இந்த ரஸ்டம் பார்த்தீங்கன்னா என்னை இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அழுவாரு.
ஆரம்பிக்கிறாரு. ஆனா பிரச்சனையே வேறனா, அந்த பிரச்சனையில நீதானா சம்பந்தமே இல்லாம உள்ள வந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்னா அப்படி இப்படின்னு பேசி பழகிட்டு கடைசியில் அண்ணான்னு சொல்றியா நீ அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் சங்கருக்கும் சண்டை நடக்குது. ஹீரோ அதுக்கப்புறம் இந்த ரஸ்டம் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி அவர்னால என்னோட பார்லர் போயிடுச்சு, என்னோட பார்லரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நான் பொண்ணு வேஷம் போட்டேன், அதுல தேவையில்லாம நீங்க இன்வால்வ் ஆகி உங்களை வேற நான் சமாளிக்க வேண்டியதா போச்சு, இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி ஹீரோ புரிய வைக்கிறாருங்க. வீட்டுக்கு போன ரஸ்டம் பாத்தீங்கன்னா என்னால வாழவே முடியல, நான் சாக போறேன் அப்படின்னு கத்தி எடுத்துட்டு கழுத்து இருக்கிறதுக்காக போறாரு. அப்ப ரஸ்டமோடைய மனைவி, நீங்க எதுக்கு சாகணும், நீங்க ரொம்ப நல்லவர் தெரியுமா, உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க, இந்த பொண்ணு போனா என்ன வேற ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா ரஸ்டமோடைய அம்மா பார்த்துட்டு, இப்படி தங்கமான ஒரு பொண்ணை நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சிரஞ்சீவி படத்துல வர பொண்ணுங்க அழகா மட்டும் இருக்க மாட்டாங்க, குணமாவும் இருக்க மாட்டாங்க, இவகிட்ட அழகிலேயே தவிர குணம் இருக்கு, குணத்தை தவிர வேற என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டா அவங்க வாமிட் பண்ணிடுறாங்க. அப்பதான் தெரிய வருது ரஸ்டமோடைய மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரஸ்டமோடைய குடும்பம் ஒன்று சேர்ந்துருது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நான் பியூட்டி பார்லர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு அக்காவுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக நான் பணம் கொடுத்தேன், அந்த பிராண்டுக்கு அம்பாசிடராக இருந்தேன், பட் ஜோதி அக்காவோட கணவர் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. இந்த சங்கர் அவரோட ரிவெஞ்ச மனசில் வச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு எதிராக தூண்டி விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஜோதி அக்கா வந்து நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. ஆனாலும் ஜோதி அக்காவோட கணவர் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு பயந்துட்டு போலீஸ் ஆஃபீஸருக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாரு. பட் போதுமான எவிடன்ஸ் இல்லாதனால ஹீரோக்கே மறுபடியும் தண்டனை கிடைக்கிற மாதிரி ஆகுது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு லாயர் எழுந்திருச்சு, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த லாயர் வேற யாரும் கிடையாதுங்க, அந்த சினிமா விமர்சகர் தான். பேசிக்கா அவர் லாயர் தான் போல. மாறுவேஷம் போட்டு இந்த சங்கரை ஃபாலோ பண்ணி நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணி வச்சிருந்தார் இல்லையா, சோ எல்லா டேட்டாஸையுமே கோர்ட்ல வந்து சொல்றாரு வித் எவிடன்ஸோட. அந்த எவிடன்ஸ் எல்லாம் கோர்ட் ஏத்துக்கிட்டு சங்கருக்கு தண்டனை கொடுத்துறாங்க, நம்ம ஹீரோவை விடுதலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனும் சேர்ந்துடுறாங்க. இனி நம்ம ஹீரோ மாறுவேஷம் போட தேவையில்லை. அங்க கட் பண்ண கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ரெஸ்டமுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட வீட்டுக்கு போறாங்க. ரெஸ்டம் பாத்தீங்கன்னா, வாங்கப்பா உங்க பேர பையனை தூக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் பேரலைஸ் ஆகி உட்காந்துட்டு இருந்தார் இல்லையா, கஷ்டப்பட்டு எழுந்திருச்சு நடக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு, அவரால் நடக்க முடியுது. அந்த குழந்தைய வாங்கி வால்டர் வீரையா அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேரும் வைக்கிறாருங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.